ஓம் அகம் அறிவோமா குழுவினருக்கு கோவிந்தராஜ் சுப்பிரமணியின் அன்பான வணக்கங்கள். இன்று மகாலயபட்சம் பற்றி பார்ப்போம். மகாலயபட்சம் என்பது ஒவ்வொரு குடும்பத்தவர்களும் தங்களது முன்னோர்களுக்கு வழிபாடு செய்வதற்கான சிறந்த காலமாக கருதப்படுகிறது. புரட்டாசி மாதம் தேய்பிறை பிரதமையில் தொடங்கி அமாவாசை வரை 15 நாட்கள் முன்னோர்களுக்கான வழிபாடு செய்வதற்கு உகந்த காலம். அந்த 15 நாட்களும் முன்னோர்களுக்கு எல் தர்ப்பணம், தில ஹோமம், சிரார்த்தம் முதலியவை செய்வதற்கு ஏற்ற நாட்களாகும். இந்த 2023ஆம் வருடத்தில் புரட்டாசி 12ஆம் தேதி 29/9/2023 வெள்ளிக்கிழமை இந்த மகாலயபட்ச வழிபாடு ஆரம்பமாகிறது. அதன் பின்பு 15 நாட்கள் கழித்து 14/10/2023 சனிக்கிழமை அமாவாசை என்று மகாலயபட்சம் நிறைவுக்கு வருகிறது. முன்னோர்கள் வழிபாடு என்பது பித்ரு வழிபாடு என்றும் கூறுவார்கள். ஒவ்வொருவரையும், அதாவது ஒவ்வொரு மனிதரையும் 3 வகையான பித்ருக்கள் உடனிருந்து காப்பதாக சாஸ்திரங்கள் சொல்கிறது. ஒரு வகை பித்ருக்கள் எப்போதும் நம் உடனேயே இருப்பார்கள். இன்னொரு வகை பித்ருக்கள் நம் குடியிருக்கும் வீட்டின் வாயிலிலே இருப்பார்கள், உள்ளே வரமாட்டார்கள். 3ஆம் வகை பித்ருக்கள் பித்ருலோகத்தில் இருப்பார்கள். நமக்கு வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய இடர்களையும் துன்பங்களையும் முதலில் நமக்கு காண்பித்து கொடுப்பது இந்த பித்ருக்கள் தான். இன்றைக்கு இருக்கும் தலைமுறையினர் இந்த வழிபாடெல்லாம் தேவையா, இதெல்லாம் நாம் எதற்கு செய்ய வேண்டும் என்றெல்லாம் கேட்கிறார்கள். கேள்வியோடு நிறுத்தி கொள்ளாமல் அதற்கான காரணத்தை சொல்லும்போது ஆராய்ந்து செயல்பட்டு அவற்றிற்கு விடை கண்டு சரியானது என்று உணர்ந்தபின் தொடர்ந்து செய்தார்களானால் பரவாயில்லை. யாரோ தூண்டிவிட்டு சொல்லப்படும் கேள்விகளை எல்லாம் கேட்டுவிட்டு எதையும் செய்யாமல் வீணாக வாதம் பேசிக்கொண்டு செல்வதால் எந்த பயனும் இல்லை, தீங்கு மட்டுமே அதிகமாகும். 3 வகையான பித்ருக்களை நாம் சொன்னோம். இவர்கள் எப்படி நமக்கான இடர்களை அறிவிப்பார்கள், இடர்களிலிருந்து நம்மை எப்படி காக்கிறார்கள், ஒரு உதாரணத்தை கொண்டு பார்ப்போம். நம்முடனே இருக்கும் பித்ருக்கள் எவ்வாறு நமக்கு நன்மை செய்கிறார்கள் என்று பார்ப்போம். நாம் ஒரு செயலை செய்கிறோம். செய்யும்போது அது சரியா தவறா என்ற குழப்பம் ஏற்படும். அப்பொழுது முடிவெடுக்க முடியாமல் இருக்கும்போது யாராவது ஒருவர் மூலமாக அந்த பித்ருக்களின் ஆற்றல் நமக்கு சரியான விஷயத்தை காண்பித்து கொடுக்க முயற்சி செய்யும். அதுபோலவே நமக்கு ஏதாவது ஒரு விபத்தோ ஆபத்தோ ஏற்படும் காலகட்டங்களில் நாம் ஒரு நூலிழையில் உயிர் தப்பினேன், அந்த பொருள் என் மீது விழுவது போல வந்தது, திடீரென்று எப்படி நகர்ந்தேனோ நான் தெரியவில்லை, ஆனால் நகர்ந்து அந்த ஆபத்திலிருந்து என்னை தற்காத்து கொண்டேன் என்றெல்லாம் நாம் சொல்லி கொண்டிருப்போம். இன்று பெரும்பாலும் அனைவரும் வாகனங்கள் ஓட்டுகிறோம். கண்ணிமைக்கும் நேரத்தில் வண்டியை நிறுத்தி ஒரு விபத்தை நாம் தடுத்திருப்போம். அந்த செயல்பாடு எப்படி நடந்தது என்று நம்மால் யூகிக்க முடியாது. இந்த விஷயங்கள் எல்லாமே நம் அறிவுக்கும் அறிவியலுக்கும் அப்பாற்பட்டது. உணர்ந்தால்தான் இவற்றின் தன்மை புரியும். இவற்றை செய்வதெல்லாம் நம்மை சார்ந்த பித்ருக்கள் தான். இன்றைய இளைஞர்கள் இவற்றை நம்ப மாட்டார்கள். அவர்களுக்கும் குறிப்பிட்ட வயது பக்குவம் வரும்போது தன்னை தாண்டிய விஷயங்கள் நடக்கிறது என்பதை உணரும்போது இந்த விஷயங்கள் எல்லாம் அவர்களுக்கு புரியும். நமது வீட்டிற்கு வெளியே இருக்கும் பித்ருக்கள் நமது வீட்டில் தீய சக்திகள் நமக்கு தீங்கு தரும்
விஷயங்களை உள்ளே விடாமல் தடுப்பார்கள். பித்ருலோகத்தில் உள்ளவர்கள் நமது குடும்பம் செழிப்புடனும் ஆரோக்கியத்துடனும் ஒற்றுமையுடனும் தனக்கு மட்டுமில்லாமல் அனைவருக்கும் நன்மையை செய்து புண்ணியத்தை பெற வேண்டுமென்று ஆசீர்வதிப்பார்கள். இதெல்லாம் சரி, தர்ப்பணம் சிரார்த்தம் கொடுக்கறதுக்கு இதுக்கும் என்ன சம்பந்தம் அப்படிங்கிற கேள்வி நமக்கு வரும். நாம் வாழ்வதற்கு உணவு எப்படி தேவையோ அதுபோல பித்ருக்கள் வாழ்வதற்கும் உணவு என்பது தேவை. அவர்கள் காற்று ரூபமாக இருப்பார்கள். நாம் பஞ்சபூதங்களால் பெறப்பட்ட ஸ்தூல உடலுடன் இருக்கிறோம். அவர்கள் உடலை விட்டு நீங்கியதும் உயிர் காற்றிலே கலந்து காற்று ரூபமாக இருப்பார்கள். அவர்களுக்கும் உணவு தேவை. அந்த உணவுதான் எள்ளும் நீரும். எள்ளு, தண்ணி இவற்றையெல்லாம் அவர்களுக்கு இறைக்கிறோம் என்றால் அவர்கள் அதை எப்படி ஏற்றுக்கொள்வார்கள் என்றால், நீருக்கு நமது எண்ணங்களை ஈர்க்கக்கூடிய ஆற்றல் உண்டு. எள்ளுக்கும் அதுபோலவே. அதனால் நாம் நம் முன்னோர்களுக்கு உணவாக இந்த எள்ளும் தண்ணீரும் போய் சேரட்டும் என்று முழு மனதுடன் கூறும்போது நமது எண்ணம் நீரிலே இறங்கி காற்றிலே இருக்கக்கூடிய நம் முன்னோர்களுக்கு அந்த உணவு போய் சேரும். அது எப்படி காற்றிலே இருக்கும் முன்னோர்களுக்கு அந்த உணவு போய் சேரும் என்றால், நீர் எப்படி நமது எண்ணங்களை உள்வாங்குகிறதோ அதுபோல காற்று உணவினுடைய சாரத்தை உள்வாங்கிக் கொள்ளும். உதாரணமாக, ஒரு செடியில் பூ பூக்கிறது. அந்த செடிக்கும் நமக்கும் ஒரு 100 அடி வித்தியாசம் இருக்கிறது என்றால், அந்த செடியில் இருக்கும் பூவின் வாசனையை நாம் 100 அடிக்கு அப்பாலேயே நுகர முடியும். இதை கடத்தக்கூடிய ஒரு விஷயம் எதுவென்றால் காற்று. அது மனமாகவும் துர்நாற்றமாக இருந்தாலும் அதை நமக்கு காற்று கடத்தும். அதுபோல நல்ல எண்ணத்துடன் நாம் செய்யும்போது அந்த விஷயம் நற்செயலாக மாறும். அது ஏன் முன்னோர்களுக்கு அமாவாசையானால் மட்டும் தர்ப்பணம் கொடுக்க வேண்டும், மற்ற நாட்களில் கொடுக்கக்கூடாதா என்றெல்லாம் கேட்கிறார்கள். இந்த பூலோகத்தில் நமக்கான பகல் காலம் 12 மணி நேரம், அதாவது 30 நாழிகை. அதே போல் இரவு காலம் 30 நாழிகை, அதாவது 12 மணி நேரம். ஆக மொத்தம் ஒரு நாள் என்பது நமக்கு 24 மணி நேரங்கள். இந்த போத உடலில் தங்கியிருக்கும் உயிருக்கு ஒரு நாள் என்பது 24 மணி நேரம். இந்த பஞ்சபூதங்களால் ஆன போத உடலை விட்டு நீங்கிய ஆத்மாவுக்கு ஒரு நாள் என்பது சந்திரனை அடிப்படையாக கொண்டு நிர்ணயிக்கப்படுகிறது. முன்னோர்களுக்கு 15 தேய்பிறை என்பது பகலாகவும் 15 வளர்பிறை என்பது இரவாகவும் இருக்கும். அதனால் அமாவாசை என்பது அவர்களுக்கு விடியற்காலமாக வரும். ஆக ஒரு மாதத்தில் சந்திரனுக்கு 30 கலைகள் சேர்ந்தது தான் முன்னோர்களுக்கு ஒரு நாள். இதுவே தேவர்களுக்கு நமது 12 மாதங்கள் சேர்ந்தது தான் ஒரு நாள். ஆக ஒவ்வொரு பிறவிக்கும் அவர்களுடைய நிலைகளை பொறுத்து நாட்களும் வருடங்களும் மாதங்களும் மாறிக்கொண்டே இருக்கும்.